உலகம். இன்றைய கரண்ட் நடைமுறையில் உலகத்தில் என்ன வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்குது, நாளைக்கு இது என்னவா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, கூடுமான வரைக்கும் வேதம் இதை பற்றி என்ன சொல்றது? இன்னைக்கு மனிதர்களுடைய மனநிலையில நிறைய ஒரு குழப்பமான, அதுலது பல கேள்விகளால் நிறைந்த ஒரு மனநிலை இன்னைக்கு எல்லாருக்குள்ள இருக்குது. பல மாற்றங்களுக்கு உண்டான பதில் தெரியல நமக்கு. இது என்னவாகும் தெரியல, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்னாகும் தெரியல. இன்னைக்கு வாழ்க்கையில் மேல்தட்டில் இருக்கிறவங்களும் சரி, நடுத்தட்டு கீழ்த்தட்டு மூணில் இருக்கிறவங்களுமே எந்த ஒரு சின்ன காரியத்துக்கும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். கடந்த சில வாரங்களாக இந்த நம்பிக்கையின்மை அப்படின்ற தலைப்புல நம்ம சில காரியங்களை பேசணும். கரெக்ட். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பேசினது பாத்தீங்கன்னா உலக அளவுல எல்லா இடங்களிலுமே கிட்டத்தட்ட நம்பிக்கையின்மை தான். எல்லா துறைகளிலுமே நம்பிக்கையின்மை தான். டு ஸ்டார்ட் வித் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில தொடங்கி அது ஒரு சமுதாயம், ஒரு குடும்பம் அப்படின்னு போய் கடைசியில சபையிலுமே ஒரு நம்பிக்கையின்மை தான் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ எதை நம்புறது? தீர்க்க தரிசனங்கள்ல ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு, ஒரு சபையில நம்பிக்கை இல்லை, பேசப்படுகிற உபதேசங்கள்ல ஒரு நம்பிக்கையற்ற தன்மை, இப்படிலாம் பல விஷயங்கள்லாம் பேசினும் போது நீங்க சொன்னீங்க இதெல்லாம் நடக்குது, ஆனா இது ஒரு காரணத்துக்காக பிளான் பண்ணியே செய்யறாங்க அப்படின்னு நீங்க ரொம்ப நல்ல டீட்டெயிலா சொன்னீங்க. இனி வரக்கூடிய ஒரு ஆள் மேல, ஒரு அந்தி கிறிஸ்துவின் மேல இவங்க நம்பிக்கை டர்ன் பண்ணி அங்க போய் நிக்க போகுது. ஒன்றில் இருக்கிற நம்பிக்கையை மாற்றி வேற ஒன்றின் மேல நம்ப வைக்கிறது. முதல்ல இதன் மேல இருக்கிற நம்பிக்கை குறைச்சிடணும். அப்புறம் இன்னொன்னின் மேல நம்பிக்கை வைக்கணும். அதுதான் நம்ம பேசணும். அப்படி பேசும்போது எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் வருது, அல்லது ஒரு கேள்வி வருது. என்னன்னா, சபைகள்ல காலகட்டங்கள் இப்படிதான் இருக்கு, இந்த காலகட்டங்கள் இப்படிதான் இருக்கு. இப்ப நான் எழுப்புதலை பத்தி நம்ம கொஞ்ச நாளா நம்ம பேசிட்டே வர்றோமே. இப்ப எழுப்புதல்ல இப்ப இந்த நம்பிக்கையற்ற தன்மை சபையில இருக்கும் போது சபை மக்கள் தான் அதுக்காக ஒர்க் பண்ணி எழுப்புதலை குறித்து அடுத்தடுத்த ஸ்டெப் கொண்டு போவாங்க. நீ ஏகப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்குது எழுப்புதல் மூலமாக. அப்ப அதுல மட்டும் எப்படி ஒரு நம்பிக்கை வரும், அல்லது ஒரு நம்பிக்கையற்ற தன்மை அதுலயும் இருக்குதா? என்னை பத்தி எனக்கு தெரியல. அதை பத்தி தான் கொஞ்சம் கலந்து பேசலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். இல்லை, அது பற்றி நம்ம சொல்றதுக்கு முன்னால இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லணும்னா, இந்த எழுப்புதல் மேல துவக்கத்துல இருந்த நம்பிக்கை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு சில சமயங்கள்ல நம்பிக்கை குறைஞ்சு போறதுக்கு அல்லது அது தேய்ந்து மறைந்து போறதுக்கு காரணம் என்ன கேட்டா, ரொம்ப காலதாமதம் ஆச்சுன்னா அந்த ஒரு காரியத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிரும். ஏன்னா வசனம் போட்டிருக்கு, நீண்ட காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணிடும். காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். அப்போ அந்த மாதிரி வரும்போது ஒரு சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீண்ட நாட்களாக இந்த எழுப்புதலை பத்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு நாள் ஆகி இன்னும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாத்திரம் இல்ல, மாற்றங்கள் வேற மாதிரி பின்மாற்றங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த எழுப்புதல் அப்படின்னு சொல்றது உண்மைதானா? அது வருமா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற மாதிரி சந்தேகமே, அந்த நம்பிக்கை இழக்கிறதையுமே இப்ப நம்ம பார்க்கிறோம். சமீப காலமாக ஜனங்களை நம்ம சந்திக்கும் போது அவங்க கேட்கிற கேள்வி, எழுப்புதல் என்னாச்சு? சரி, முதல்ல எழுப்புதல் சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜெபம் பண்ணுங்கிறாங்க, வேற காரியங்களை கொண்டாடுறாங்க. இந்த எழுப்புதலை பற்றி பேசின காரியங்கள் நாட்கள் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. துவக்கத்தில் எழுப்புதல்களை பற்றி பேசும்போது ஜனங்களுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், அந்த தாகம் எப்ப வரும் அப்படின்னு, இந்த 12 மணி நேரம் உபவாச ஜெபங்கள் நடத்தும் போதெல்லாம் பல மைல்கள் தூரம் பிரயாணம் பண்ணி அவங்க இந்த எழுப்புதலுக்காக வருவாங்க. 12 மணி நேரமும் நான் மேடையில இருந்து பார்த்திருக்கேன். 12 மணி நேரமும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து எழுந்திருக்காம இருந்தவங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். கடுமையான வெயில், மழை, எல்லா காலகட்டங்களையும் அவங்க தேடினாங்க. இப்போ அந்த எழுப்புதலுக்காக ஒரு ஜெபம் பண்ணுவதற்கு கொடுக்கறக்கூடிய அழைப்புல கூட பல இடங்கள், எல்லா இடங்கள்ல இல்ல,
கொஞ்சம் ஒரு நம்பிக்கை குறைவு, தொய்வு இருக்கு. அது நீண்ட காலமாக ஆகிறதுனால அப்படி இருக்கு. சரி, அதனால நம்ம என்னன்னா அதுக்காக எழுப்புதல் இல்லையா அல்லது அந்த எழுப்புதலில் இருக்கிற நம்பிக்கையை நம்ம எடுத்து விடுவது நல்லதா அப்படிங்கிற சில கேள்விகள் நமக்குள்ள வருது. அப்ப இந்த ஒரு காரியம் காலதாமதம் ஆகுதுங்கிறதுக்காக அது இல்லை வராதுன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அவங்க திருச்சபையினுடைய துவக்க காலத்துல அந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களும் சரி, அவர்களை நடத்தின அப்போஸ்தலர்களும் சரி, கிறிஸ்துவனுடைய வருகை அவங்க காலத்துல இருக்கும்னு நினைச்சாங்க. நீங்க சொல்லும் போதே என் மனசுல அதான் ஓடிச்சு, கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. முதல்ல அவங்க காலத்திலே வந்துரும் அப்படின்னு நினைச்சாங்க. சரி, கரெக்ட். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டு போறாரு, நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிட்டு போறாரு, அவங்க காதுகள் கேட்க சொல்லிட்டு போறாரு. அப்ப சீக்கிரம் அப்படின்னு சொன்னா 2000 வருஷம் யாருமே நம்ம நினைக்க மாட்டோம் மனிதர்கள். அப்ப 2000 வருஷங்கிறது சும்மா ஒரு குறிப்பா சொல்றேன், அதையும் தாண்டி போயிட்டு இருக்கு. அப்ப அவங்க சொன்ன உடனே அவங்க என்ன நினைச்சாங்க, இப்ப இருக்கிற அந்த கூட்டத்தை நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சிட்டோம்னா இப்பவே நம்ம தலைமுறையிலேயே அவருடைய வருகை வந்துரும் அப்படின்னு நம்பினாங்க. அதனால்தான் அதை நினைவுபடுத்தும் வண்ணமாக அவங்க என்ன செஞ்சாங்க, ஒருவர் பார்க்கும்போது மாறனாதா கர்த்தர் வர்றாரு அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. ஆனா காலங்கள் மாற 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 அவங்களுடைய தலைமுறை போய் அதுக்கு அடுத்த தலைமுறை பல வருடங்களை தாண்டி நம்ம கடந்து வரும்போது இந்த வருகை குறித்து நிறைய பேருக்கு சந்தேகம். சில பேர் வருகையை பற்றி பேசினாலே இதெல்லாம நம்புறீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஒரு கிறிஸ்தவ மதத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைவர் சில காலங்களுக்கு முன்னால ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நகரத்தில் நான் சந்தித்தேன். அது எந்த சபை யாருன்னு சொல்ல விரும்பல. சரி, அது என்னன்னா, ஒரு எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் நான். அதில் அவரும் அழைக்கப்பட்டிருந்தாரு. அவர் ஒரு உயர்ந்த நிலைமையில் ஒரு பிஷப் மாதிரி ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அவர் மிக முக்கியமான ஒரு நபர் அவர். அப்போ அவர் என்கிட்ட பேசியிருந்தார், நல்லா நம்முடைய ஊழியத்தை பற்றிலாம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம எழுதின புஸ்தகங்களை கொண்டு என் கூட இருந்தவங்க கொடுத்தாங்க, அவங்களுக்கு கொடுங்க ஐயாக்குன்னு. அப்புறம் அவர் அதை வாங்கி பார்த்தாரு. அதில் கடைசி கால ஆபத்துகள், கடைசி கால சம்பந்தமா இருந்தது. அவர் பார்த்துட்டு இதெல்லாமா நீங்க நம்புறீங்கன்னு கேட்டாரு என்னைய. அப்ப ஏன் அப்படி கேட்குறீங்க, இதெல்லாம் பைபிள்ல இருக்குதே, பைபிள்ல இருக்குது, இதெல்லாமா நம்புறீங்க நீங்க, இதை விட வேற காரியங்கள்லாம் இருக்கே, அப்ப இதை ஏன் மையப்படுத்தி பேசுறீங்க அப்படின்னு இப்படியே கேட்டாரு என்கிட்ட. பிஷப் உயர்ந்த நிலைமையில இருக்கிற ஒரு அவருக்கே இந்த சந்தேகம் இருக்கு. அப்படின்னா இப்ப கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயுமே நிறைய பேர் பல விஷயங்களை நம்புறவங்க இருக்காங்க, நம்பாதவங்க இருக்கிறாங்க. அவங்க நிறைய ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர்கள் ரேங்க்ல இருக்கிறதா நமக்கு ஆச்சரியத்தை. கரெக்ட். அப்ப இந்த மாதிரி நம்ம பாக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சொன்ன உடனே நடந்துடணும். டைம் இல்ல, அது இன்ஸ்டன்ட்டா எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அப்படி இல்லைன்னா நம்பிக்கை போயிடும் நமக்கு. ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா கூட நிறைய பேர் சில காரியங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னா அந்த வருஷத்து வரைக்கும் தான், அந்த வருஷத்துக்குள்ள நடந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க நிறைய பேர். ஒரு காரியத்தை கர்த்தர் இனி வரக்கூடிய ஒரு ஆபத்து சரி அப்படின்னு ஒரு வெளிப்பாடு கொடுத்துட்டா அது டிசம்பர் வரைக்கும் பார்ப்பாங்க. ஜனவரியில் பார்த்தோன்னே இந்த மாதிரி வரும் சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நமக்கு எப்படி சிக்கல் சூழ்நிலை வருதுன்னா, இந்த கொரோனா ஆபத்தை பற்றி கர்த்தர் நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது எங்க நடுவில் அவர் வெளிப்படுத்தி பேசினா, அது எழுத்து வரிக்கு வரி அப்படியே நடந்துச்சு. ஆனால் அது வெளிப்படுத்தி சொன்னது 2015. அப்படின்னா கிட்டத்தட்ட பாருங்க 5 வருஷம் கேப். அப்ப அந்த 5 வருஷ கேப்புக்கு பிறகு அது அப்படியே நடக்குது. நானே மறந்துட்டேன் அந்த கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்னதை. அப்ப நான் 4 மாடியில் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு ஷூட் பண்றதுக்காக போயிருந்தேன். அப்பதான் இந்த மாதிரி ஒரு கொள்ளை நோய் பரவுதுன்னு சொல்றாங்களே ரொம்ப வேகமானு. இந்திய அரசாங்கம் கூட அப்பதான் முதல்ல லாக்டவுன் அறிவிக்க போறாங்க அன்னைக்கு நான் அங்க இருக்கிறேன். அப்ப நான் அவங்ககிட்ட கேட்டேன், இப்படி இவ்வளவு பெரிய காரியங்கள்ல உலகம் முழுசும் நடக்குதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது தான் அப்ப அவங்க சொன்னாங்க, கர்த்தர் இதை பத்தி ஏற்கனவே பேசி இருக்கிறாரு அப்படின்னு. எனக்கு ஞாபகம் இல்லை எப்போ என்னன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க 4 மாடியில் கர்த்தர் பேசுற எல்லா தீர்க்க தரிசனங்களையும் அது வீடியோவாவே பதிவு பண்ணி வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட் 3லையுமே இருக்கும். சரி. உடனே அதை அன்னைக்கே தேடி பார்த்து எடுத்தா அதுல கர்த்தர் பேசினது அப்படியே இருந்தது. அதை தான் ட்ராக்ஸ் மாதிரி அடிச்சு கொடுத்தாங்க, என்ன செய்யணும், அது எப்படி வரும். அது ரொம்ப ஆச்சரியமானது. சீனாவினுடைய ஒரு சின்ன கிராமத்திலிருந்து புறப்படும். சின் தேசம்னு போட்டிருக்கோம். ஆமா, அது மனிதர்களால உருவாக்கப்படும். இது மாதிரி பல காரியங்கள் அதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. அது அப்படியே நடந்துச்சு. அது ஒரு ஆச்சரியம். ஆனா அது 5 வருஷத்துக்கு பிறகுதான் நடந்தது.
அந்த வருஷமே நடக்கல. அந்த வருஷம் நடக்கல. 2015 சொன்னா 2015 நடக்கல, 16 நடக்கல. கரெக்ட். அப்போ அது 19 தான் ஆரம்பிக்குது. அப்புறம் 20 எல்லாம் அது ரொம்ப உக்கிரமாகுது. அப்ப இது மாதிரி ஒரு கால தாமதங்கள் ஆகும்போது நம்முடைய நம்பிக்கை கொஞ்சம் அசைகிறது வந்து இருக்கு. இயல்பு தான். ஆமா, இயல்பு. ஆனா அந்த நம்பிக்கை அசையாதபடிக்கு இருக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். உறுதியான ஒரு விசுவாசம். அப்ப இன்னைக்கு இந்த எழுப்புதலை பற்றி சொன்னாங்க. அது வந்து ஏன் வரல அப்படின்னு, ஒரு காலத்துல அந்த எழுப்புதலுக்கு ரொம்ப தங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சவங்க கூட இப்ப கொஞ்சம் தளர்ச்சி அடைந்து, ஒரு சோர்வு அடைந்து, ரொம்பலாம் ஜெபிக்கிறது இல்ல, சரி, அதுக்காக எழுப்புதல் வராதுன்னு சொல்றதும் இல்ல. ஆனா அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்களுடைய செயல்பாடுகள் முன்னை போல ஒரு முனைப்பாக இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிற முடியுது. இது ஒரு பக்கம். சரி. அப்போ வந்து ஒரு காரியம் சொல்லப்பட்டு அது வருகிற வரைக்கும் அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமா, லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும்ல. அது நம்பப்படுகிறவர்களின் உறுதின்னு போட்டிருக்குல்ல, அதுதான். நான் ஒரு காரியத்தை நம்பினா சும்மா நம்புறது இல்ல, அது உறுதியா நம்புறது. இந்த கால தாமதத்தினாலேயோ எதுனாலேயோ அது பாதிக்கப்படும். காணப்படையலைன்னா கூட நிச்சயமா இருக்கணும். ஆமா, நிச்சயத்துல. அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவருக்கு வந்து ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்லி 25 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு அது கிடைச்சது. அந்த 25 வருஷத்துலயும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் எவ்வளவும் சந்தேகப்படல. ஒரு பக்கம் வயசாயிட்டே போகும், அந்த அவருடைய மனைவியினுடைய சரீரம் செத்து போகும். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நாளும் கடந்து போயிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாத்துக்கு நடுவுல கர்த்தர் சொன்னார் நடக்கும், நான் எதுக்கு இதை பத்தி எல்லாம் கவலைப்படணும் அப்படின்னு அவர் எதையும் யோசிக்காம முழுவதுமா விசுவாசித்து விசுவாசம். இன்னைக்கு வந்து உண்டாயிருக்கிற அந்த சோர்வு எழுப்புதலை பற்றி வந்திருக்கிறது. அவங்க எதிர்பார்த்த காலகட்டத்தை தாண்டி நாட்கள் போகுதே அப்படின்னு ஒரு எண்ணம். சரி. இந்த எழுப்புதல் அப்படிங்கிறது நம்ம நல்லா சொல்லணும்னா, இந்த எழுப்புதல் வந்து அது வரும் என்று சொன்னது நம்மை உற்சாகப்படுத்தவோ ஊக்கப்படுத்தவோ அல்லது எல்லாரும் இந்தியாவில் ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணதுனாலேயோ கர்த்தர் வாக்கு பண்ணது இல்லை. அது ஏற்கனவே தேவனால திட்டமிடப்பட்ட, பிளான் பண்ணப்பட்ட ஒன்று. அதனால அது வந்து கண்டிப்பா வரதான் செய்யும். இப்ப நான் வந்து ஒரு காரியத்தை ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எங்க தேசத்துல ஒரு எழுப்புதலை தாங்கன்னு சொல்லி நான் கேட்கிறேன். அப்ப கர்த்தர் வந்து நான் ஒரு எழுப்புதலை தருகிறேன் அப்படின்னு சொன்னா அது வேற. இது வந்து சில காரியங்கள் மாற்ற முடியாது, கான்ஸ்டன்ட். ஒரு அது தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்துல இந்த எழுப்புதல் இருக்கு. அதைத்தான் நமக்கு வந்து அவங்க வந்து வெளிப்படுத்தி சொல்றாங்க. அதனால யார் வந்து அதுல நிலைத்தாலும் நிலைக்காட்டிலும், அந்த காரியத்துல ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சாலும் ஜெபிக்காட்டிலும், அதை நகர்த்தி கொண்டு போகிறவர்கள், பொறுப்பெடுக்கிறவங்க பொறுப்பு எடுத்தாலும் தட்டி கழித்தாலும் கர்த்தர் சொன்னது நடந்தே தீரும், வந்துடும். அப்ப அந்த மாதிரி சில திட்டங்கள் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், அதை நீங்க மாத்தவே முடியாது. இந்த 7 வருஷ உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் கூடிக்கொண்டு நம்ம ஜெபம் பண்ணி நிறுத்தினா அந்தி கிறிஸ்துவனுடைய வருகையை தவிர்த்தல முடியாது. அது வரத்தான் செய்யும். கரெக்ட். இப்போ பாசிட்டிவ்லையும் சரி நெகட்டிவ்லையும் சரி தேவனுடைய திட்டம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது நிறைவேறியே தீரும். அப்ப இந்த எழுப்புதலை குறித்து நம்ம சொல்ல வேண்டிய விவரம் என்னன்னா, இந்த எழுப்புதல் வந்து யாரோ ஒருவருடைய மனதில் தோன்றின ஒரு காரியம் அல்ல. கிறிஸ்தவர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு எழுப்புதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து, நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, கான்செப்ட் எடுத்து அவங்களுக்கு அதை குறித்து சொல்லி போதித்து அவங்களை அப்படியே வச்சுக்கிறதுக்கு அப்படியும் இல்லை, உற்சாகத்திலே அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இன்னும் நீங்க பார்க்க போனா ஒரு கூட்டம் வந்து ஜெபம் பண்ணி, பல வருடங்கள் ஜெபம் பண்ணி உலக எழுப்புதல் வரணும்னு ஜெபம் பண்ணதுனால கர்த்தர் நான் உலக எழுப்புதலை தருகிறேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ண வாக்குத்தத்தமும் இல்லை. பூர்வத்திலே வந்து இது கர்த்தருடைய திட்டத்துல இருக்கிற ஒரு பெரிய காரியம், அது மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் நம்ம சொல்றோம் அது கண்டிப்பா வந்தே தீரும் அப்படின்னு சொல்றோம். இதுல இன்னொரு சின்ன கேள்வி பிரதர், அதாவது என்னன்னா, இப்போ வந்து ஒரு 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 ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து இது வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தை ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்றாங்க, வர்றது வந்து ஏதோ சில காரணங்கள்னால தாமதமாகுது. அப்போ இவங்க சோர்ந்து போகிறாங்க. ஆமாம். இப்போ அதில் நமக்கு வரக்கூடிய கேள்வினா, இது வந்து வேணும்னே வந்து டிலே ஆகுதா, இல்லை டிலே ஆகிறதுக்கு வேறு ஏதாவது சில காரணங்கள் அது ரிலேட்டடாக இருக்குதா அப்படின்றது? இல்லை, அது டிலே ஆகிறது காரணம் வந்து ஜனங்களுடைய இருதயத்தை சோர்ந்து போகும்போது சாத்தானும் அவனுடைய காரியங்களை வந்து அதெல்லாம் நம்பாத, அதுக்கு வேண்டாங்கிற மாதிரி ஒரு சோர்வை வந்து கொண்டு வர்றது வந்து இயற்கை தான். அப்போ இதில் வந்து நம்ம எப்படி அதில் சோர்விலிருந்து மீளணும் அப்படின்னு சொன்னால், அந்த எதிர்மறை நம்பிக்கையிலிருந்து நம்பிக்கையை இழக்கக்கூடிய காரியத்தை எப்படி நம்ம வந்து ஜெயிக்கணும்னு சொன்னா, முதல்ல நம்ம அறிஞ்சிருக்கிற வேண்டிய காரியம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது தேவனுடைய திட்டத்துல பிரதானமான ஒரு திட்டம். வேதத்துல இது சொல்லி இருக்கு.
அப்படி சொல்லியிருந்தா அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறத நம்ம தெரியணும். வேதத்துல எங்க சொல்லியிருக்கு எழுப்புதல்ங்கிற வார்த்தை இல்லைன்னு சொல்லுவீங்க. சில காரியங்கள் வந்து எழுப்புதல் மாத்திரம் இல்ல, சில காரியங்கள் வந்து வார்த்தையில இருக்காது, அவருடைய கிரியைகளை பார்த்து நம்ம அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்போம். நம்ம ஒரு பேர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் கொண்டு வர்றோம். அதுக்கு நம்ம ஒரு டைட்டில் கொடுக்குறோம். ரகசிய வருகைங்கிற வார்த்தை எங்கேயுமே இல்ல பைபிள்ல. ரகசிய வருகையாய் வருவார்கள் அப்படின்னு இல்ல. ஆனா சொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்த்து அந்த சம்பவத்துக்கு நம்ம ஒரு டைட்டில் கொடுக்கணும், ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக. அதுக்கு பேர் ரகசிய வருகை. அது ஏன் ரகசிய வருகைன்னு சொல்லணும்னா, அவர் தன்னுடைய வருகையை பற்றி இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது அவருடைய வருகை திருடனை போல இருக்குன்னு சொல்றாரு. திருடனை போல வருவாரு, எந்த நேரத்துல வருவார்னு சொல்லி தெரியாது. மனுஷகுமாரனுடைய வருகை, திருடனுடைய வருகைனா ரகசிய வருகை தான். அதை நம்ம வந்து வேற ஒரு வெர்ஷன்ல, ஒரு ராஜாவுடைய வருகை போய் திருடன் வருகைன்னு எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறக்கா நம்ம என்ன செய்யறோம், திருடனின் வருகை எப்படி இருக்கும், ரகசியமா இருக்கும், எதிர்பாராத நேரத்துல இருக்கும். அப்ப அந்த வருகை குறித்து அந்த திருடன் திட்டமிட்டு இருப்பான், ஆனா யார் வீட்டுக்கு வரானா அவனுக்கு தெரியும், அவங்களுக்கு ஷாக்கா இருக்கும். அப்படி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம வந்து அதுக்கு வந்து வேற ஒரு தலைப்பு கொடுத்து ரகசிய வருகைன்னு சொல்றோம். அப்ப அது ஏன் வந்து இதுல இல்ல, அதே மாதிரி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருந்தா அந்த சம்பவத்திற்கு சுருக்கமா சொல்றதுக்கு நம்ம ஒரு டைட்டில் கொடுக்கற மாதிரி. உண்மைதான். அப்ப வந்து ரகசியமா அவர் வந்து வர்றாரு, அவருடைய ஜனங்களை வந்து அவர் கொண்டு போயிடுறாரு அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த எழுப்புதல்ங்கிற வார்த்தை டைரக்டா சொல்லப்படல. நிறைய பேர் வந்து அதை தான் கேட்பாங்க, எழுப்புதல் எங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது தேவனுடைய திட்டத்துல மிக முக்கியமான ஒன்றுன்னு எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த எழுப்புதல் முத்திரைகள் உடைக்கப்படுகிற காலத்துக்கு முன்னால வரணும். முத்திரை உடைக்கப்படுறதுக்கு வெளிப்படத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த முத்திரைகள், அதுக்கு முன்னால இந்த எழுப்புதல் வரணும். ஆமா. அப்ப அந்த முத்திரைகள் உடைக்கப்படும் போது அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய கிரியைகள், அந்தி கிறிஸ்து தேசங்களை வந்து பிடிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த முத்திரை உடைக்கும் போது பாத்தீங்கன்னா அப்பதான் வெள்ளை குதிரையில சமாதானத்தை கொண்டு வர மாதிரி ஜெயிக்கிறவனா புறப்படுகிற அந்தி கிறிஸ்து போன்ற இந்த பல காரியங்கள் வந்து வருது. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால 5வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம், அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எழுப்புதலை பற்றி சொல்லுது. சரி. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனம், பின்னும் நான் பார்த்த போது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. ஒரு குரூப்ல 10,000 பேர். சரி. இன்னொன்னு வந்து 1000 பேர். அப்ப வந்து 2 டைப் தூதர்கள் இருக்காங்க போல. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐசுரையத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அதுக்கு அடுத்த வர வசனம் தான், அப்பொழுது அவங்க பரலோகத்தில் அவரை பிரைஸ் பண்ணும்போது, அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுக்குள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். பரலோகத்துல வந்து தேவதூதர்கள் முழுசும் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக கடவுதுன்னு சொல்லும் போது பூமியில ஒரு பெரும் திரள் கூட்டம் ஜனங்களும் அவரை வந்து பிரைஸ் பண்ணி புகழ்றத வந்து சொல்றாங்க. அப்ப அதுல பார்க்கும்போது வானத்தில் தொழுது கொள்ளுகிறவர் ஒண்ணு, பூமியில் தொழுது கொள்ளுகிறவர்கள். அப்ப திரளான பேர் வந்து ஆட்டுக்குட்டியானவரை தொழுது கொள்றாங்க. ஆட்டுக்குட்டியான ஜீசஸ் கிரைஸ்ட். அப்ப அவரை தொழுது கொள்ளுகிறாங்க. இதைத்தான் நம்ம வந்து எழுப்புதல் சொல்றோம். திரள் மக்கள். அது எப்ப வருதுன்னு கேட்டா, இது 5வது அதிகாரத்துல. 6வது அதிகாரத்துல முத்திரை உடைக்கப்பட்டோன்னே வருகிற விளைவுகள் வர ஆரம்பிச்சிருது. அதான் நீங்க சொன்னீங்க, முத்திரை உடைக்கிறதுக்கு முன்னாடி முன்னால. அப்படின்னா இந்த கடைசி காலத்தினுடைய உபத்திரவ காலங்கள், உபத்திரவாத காலத்துக்கு முன்னால நடக்கிற ஆயத்தம், அந்தி கிறிஸ்துனுடைய புறப்பாடு, அவன் தேசங்களை வந்து ஜெயிக்கிற மாதிரி வர்றது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முந்தின காலத்துல இந்த எழுப்புதல் வந்துடும். அப்ப பாத்தீங்கன்னா இது பைபிள்லயே இருக்கு. நீங்க சொல்ற கர்த்தருடைய திட்டம் வந்து எழுதியே கொடுத்திருக்கிறாரு. அப்ப வந்து அங்கதே நேரத்துல அங்க பரலோகத்துல முத்திரை உடைக்க, பரலோகத்துல ஆட்டுக்குட்டியானவரை வந்து கனப்படுத்துறாங்க, பிரைஸ் பண்றாங்க. அதே நேரத்துல பூமியில ஒரு பெரும் திரள் கூட்டம் வந்து ஆட்டுக்குட்டியானவருடைய பேரை சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் கனத்தையும் செலுத்துறாங்க. அப்ப திரள் கூட்டம் ஜனங்கள் பூமியில இருக்கிறவங்க கர்த்தரை தொழுது கொள்றாங்க,
திரளா அப்படின்னு சொல்றது வந்து எழுப்புதல் தானே. ஆமா ஆமா கரெக்ட். இல்லாட்டி எப்படி வருவாங்க? இப்பதான் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்றோம். அப்ப இது எப்படி வரும்? அப்ப இந்த கடைசி காலம் வர்றதுக்கு முன்னால இந்த சம்பவம் நடக்குது. ஆமா ஆமா. அப்ப இதை வந்து நம்ம எழுப்புதல் அப்படின்னு பேரிட்டு அழைக்கிறோம். ஆமா. அப்ப எழுப்புதல் உண்டாச்சுன்னு வசனம் போடுறாது. அந்த சம்பவத்தை பார்க்கும்போது நம்ம ரிலேட் பண்ண முடிஞ்சது. அதுதான் எழுப்புதல். இதுக்கு அடுத்து வர்றது வந்து அந்த உபத்திரவ காலங்கள். 6வது அதிகாரத்தில் முத்திரை உடைக்கும் போது வெள்ளை குதிரையில புறப்படுறான். அப்புறம் குதிரைகளுடைய காலங்கள் வருது. அதெல்லாம் வரும்போது உபத்திரவங்கள், அந்த அந்தி கிறிஸ்து வந்து கொஞ்சமா ஜெயிச்சு தேசங்களை பிடிக்கிறது, இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னால இந்த எழுப்புதல் வந்துரும் அப்படின்னு சொல்றோம். இந்த எழுப்புதலை குறித்து வேறு எங்கெங்கெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, யோவான் 4:21 இயேசு சொல்லும்போது, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அப்போ உலகம் தொழுது கொள்ளுகிற ஒரு காலம் வருதுன்னு அவரும் சொல்லியிருக்காரு. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் வந்து பூமி எங்கிலும் அவரை தொழுது கொள்ளுகிற காலம் வருதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி யோவான் 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும். அப்போ ஒரு அபிஷேகத்துல நிறைந்து ஆவியானவருடைய உதவியோட தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டம். அவங்க வந்து சும்மா தொழுது கொள்றது இல்ல, மாம்சத்துல. அப்ப ஆவியோட, அதுக்கு பேர் தான் நம்ம எழுப்புதல்னு சொல்றோம். அபிஷேகத்தினால் எழும்புகிற ஜனங்கள் அவங்களுடைய துதி. அப்ப இது வந்து பைபிள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுனால, அதுவும் இந்த கடைசி காலத்தினுடைய நிகழ்வுகள் வெளியரங்கமா நிறைவேறக்கு முன்னால இந்த எழுப்புதல் வரும் சொன்னதுனால, இந்த ஜனங்கள் வந்து கர்த்தரை தேடுவாங்கன்னு சொன்னதுனால இதை நம்ம வந்து எழுப்புதல் சொல்றோம். சரி, அது இந்த காலம் தான். கரெக்ட். அப்ப இந்த காலத்துல அது வரணும். ஆமா ஆமா. இப்போ அதை பற்றி நம்ம பேசும்போது தான் நம்ம நீங்கள் சொன்னீங்க, அதை வந்து இந்த காரியத்தை அல்லது இந்த சம்பவத்தை வந்து ரொம்ப உறுதியாக பிடிச்சிட்டு சோர்ந்து போகாமல் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகணும் அப்படின்றது தான் நம்ம வந்து பேசணும். அப்போ எழுப்புதல் என்பது உண்மை, அதை நம்ம இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணதும் உண்மை தான். ஒரு சில காரணங்கள்னால ஒருவேளை அந்த தாமதம் ஆகிறது நம்ம பார்க்க முடியுது. அதை தாண்டி ஜனங்கள் வந்து சோர்ந்து போகாம போகணும் அப்படின்னு பேசுறோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ண ஜனங்கள் வந்து என்ன இல்ல, இவங்களுடைய நம்பிக்கை குறைவதற்கு காரணம் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒண்ணு வந்து காலதாமதம் ஆகுது. கரெக்ட். அடுத்து அதுல ஒரு உபகேள்வி என்ன வருதுன்னா, ஏன் காலதாமதம்? அதுதான் கேட்டு அது ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது அடுத்து வந்து இந்த எழுப்புதலை நகர்த்தி கொண்டு போறவங்க அப்படின்னு இந்த ரிவைவலுக்கு இந்த கீ பர்சன்ஸ், லீடர்ஸ் மாதிரி, அதனுடைய அவங்க தான் முக்கியமானவங்க. சரி, இப்போ முதல் நூற்றாண்டு எழுப்புதல் வந்த போது 11 அப்போஸ்தலர்கள் ப்ளஸ் 12ன்னு வச்சுங்களேன், 12 அப்போஸ்தலர்கள். அவங்க தான் அந்த ரிவைவலுடைய அந்த கீ பர்சன்ஸ். இவங்கள வந்து மையமா வச்சு தான் அடுத்த ஒரு குரூப்பு, அந்த சபை, இதெல்லாம் தோற்றுவிக்க அடுத்து வர்றாங்க. அதே மாதிரி இன்னும் வரக்கூடிய இந்த கடைசி கால எழுப்புதல், இதுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்க பேர் வந்து கடைசி கால துவங்குறதுக்கு முன்னால வரக்கூடிய எழுப்புதல்னால கடைசி கால எழுப்புதல். அதே மாதிரி ஒரு இது பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் வந்த போது தீர்க்கதரிசியாக மோசே வந்து முன்னிறுத்துறாங்க. ஆமா, அவர் தான் அந்த எழுப்புதலுக்கு ஒரு காரணம். கரெக்ட். அது மாதிரி இதுல 12 பேர். அது மாதிரி இப்போ உலக அளவுல இந்த எழுப்புதலுக்கு இவங்க தான் வந்து முக்கியமானவர்கள், கீ பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறவர்கள். அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்க்கும்போது அது ஒருவேளை எழுப்புதல் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல ரொம்ப குறைவாகவோ ஏதோ ஜனங்களால கணிக்கப்படுகிறது ஒருவேளை. சரி, அப்படி கணிக்கப்படும் போது என்னன்னா அவங்க வந்து இந்த நம்பிக்கை இழக்கிறாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கானானை அடைவோம், நீங்க வந்து இந்த மோசே சொன்னதுனால எனக்கு அது ஞாபகம் வருது. சொல்லுங்க. கானானை அடைவோம்னு சொன்ன போது அவங்க புறப்பட்ட அந்த வேகம் அவங்க வந்து நடு வழியில வரும்போது குறைஞ்சிக்கிட்டே வருது. மோசே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. மோசேனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாக்குறாங்க. என்னடா அவர் கொண்டு சேர்க்கிற மாதிரி தெரியலையே, காலங்கள் போயிட்டு இருக்கு. இவர் பாட்டுக்கு உள்ள அந்த இதுல போகும்போதே ஒரு திருமணம் வேற பண்றாரு. அப்புறம் அவர் வந்து இப்ப நம்ம சொன்னாக்க இது இப்ப என்னது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டவுட்டு. அப்ப அந்த நேரத்துல அவர் மேல இருக்கிற சந்தேகத்தை வந்து பெருக்கிறதுக்கு அங்க உள்ள கொஞ்சம் பேரை வந்து சாத்தான் பயன்படுத்துற பாக்குறோம். அதுல கோராகு, தாத்தான்கிறவங்க முக்கியமானவங்க. அவங்க இந்த எழுப்புதலை நடத்திட்டு போறவங்க மேல அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தாங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சு இவங்க வந்து அவங்களை ஆள நினைக்கிறாங்க. இவரு ஒரு ராஜ்யத்தை உன்னை கொண்டு வர்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி. அவங்க வந்து என்னன்னா அவனுடைய பிடியில இப்ப நம்ம சொன்னோம்ல, ஒரு நம்பிக்கையில இருந்து இன்னொரு நம்பிக்கை மாத்திரம்னு அதை வந்து நல்ல தேவனுடைய பிள்ளைகள் மேலேயே திருப்புறாங்க. அவங்க இப்ப வந்து சில சமயங்களை வந்து நம்ம எல்லாம் இப்படி போகணும், வரிசையா போகணும், வந்து இந்த இடத்துல அப்படி கேட்கணும் அப்படி சொன்னோன்னு, நீ எங்களை வந்து அதிகாரம் பண்ண நினைக்கிறியா அப்படின்னு அவர்கிட்டயே நேரம் கேட்கறாங்க. அவரை கல்லெறியணும் அப்படின்னு சொல்லி ஜனங்களை தூண்டி விடுறாங்க. அது காரணம் என்னன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து
சில சமயங்கள்ல உங்களுக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. இது என்ன அவங்க சொன்னாங்க நடக்கலையே, வரலையே, அல்லது இவருடைய நடவடிக்கைகள் பார்த்தாலும் வேற மாதிரி தெரியலையே, ரொம்ப ஸ்லோவா பண்ற மாதிரி தெரியுதே, உட்கார்ந்துட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாரு, இப்படி எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு அவங்களுக்குள்ள வந்துடுது. அது வந்து சில சமயங்கள்ல அவர்கள் மேல் இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகள் அவங்க சரியா செய்தும் ஜனங்கள் தவறா புரிந்துக்கிறது இருக்கு. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கீ பர்சன்ஸே தவறாவே ஏதோ செய்வாங்க. அப்படி செய்யும் போதும் இந்த ஜனங்களுக்கு பார்க்கும்போது அது வந்து வேற மாதிரி சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி காரணம் வந்து ஒண்ணு. ரெண்டாவது, அப்புறம் மூணாவது வந்து இந்த எழுப்புதலை குறித்த சந்தேகங்களை தூண்டி விடுகிற சாத்தானுடைய ஜனங்கள் இருப்பாங்க உள்ள. அவங்களை எல்லாம் இப்படி அந்த பூமி தன் வாயை பிளந்து அவங்கள வந்து உயிரோட விழுங்கி போட்டதுன்னு சொல்ற மாதிரி ஒரு கூட்டம் பேர் வந்து ஜனங்கள் நடுவில் துர்ச்செய்தியை பரவ வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எழுப்புதலை பத்தியும் சொல்லுவாங்க, ஒரு திட்டத்தை சொன்னா அதை சொல்லுவாங்க, டிஸ்கரேஜ். அவர் சொல்லும் போதே அவங்க வந்து திடீர்னு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க அந்த தேசத்துக்குள்ள போய் பார்த்தோம், அதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது, அப்ப எரிகோ பட்டணத்தெல்லாம் போனா அதெல்லாம் பிடிக்க முடியாது, இப்படிலாம் வந்து ஜனங்களை வந்து அடிக்கடி வந்து டிஸ்கரேஜ் பண்ற ஒரு கூட்டம் இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் இருக்கும்போது அந்த ஜனங்களுக்கு நடுவில் பாவம் செய்யக்கூடிய ஜனங்கள் இருப்பாங்க. அவங்களாம் அழைக்கப்பட்டவங்க தான், கர்த்தரை இடையில வந்து இடறி அவங்க வந்து குடிக்க வெறிக்க பாவம் செய்ய வரும்போது தேவனுடைய தண்டனை வேற வரும் அவங்களுக்கு. அப்ப அவங்கள வந்து ஒரு தேசத்துல இருக்கும்போது ஒரு தண்டனையோ ஒரு கொள்ளை நோயோ வந்தா அவங்க அதுக்கு மாற்று ஏற்பாடை தேடுவாங்க. இவங்க இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல, நடுவுல காட்டுக்கு நடுவில் இருக்கிறாங்க. அங்க அவர்களுடைய மரணம் வரும்போது, இந்த பெரிய பெரிய இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வரும்போது, இதெல்லாம் வரும்போது இவங்களுக்கு என்ன கோபம் வருதுன்னா, நாங்க ஊர்ல இருந்தா கூட தப்பிச்சிருவோமே, அது ஏதோ ஒரு வைத்தியர் இருப்பாரு, ஏதோ ஒரு இதை பார்த்துருப்போமே, நாங்க இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாது, இருந்தாலும் பேசாம இருக்கிறாரு, இவரை நம்பி இவ்வளவு தூரம் வந்தோம், இவரும் பேசாம இருக்கிறாரு, இப்படி இவ்வளவு பிரச்சனை நடக்குது, அதுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்ல. ஆமா, ஒரு நிறைய சந்தேகங்கள். ஆமா, அப்படி இந்த எதிர்மறை காரியங்கள் வர்றதுனால அவங்க வந்து சோர்ந்து போறது மாத்திரம் இல்ல, அதை நடத்துறவங்க மேல கல்லறியணும் கூட பிளான் பண்றானுங்க. அப்ப இதே மாதிரி காரியங்கள் தான் இப்பவும் வந்து நிறைய நடக்கிறத பாக்குறோம். அப்ப இதுக்கு வந்து இந்த எழுப்புதலுக்கு ஏற்படுத்தப்பட்டவர்கள் அவங்களுடைய நடவடிக்கைகள் இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சந்தேகத்தை உண்டாக்கலாம். காலதாமதம் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக ஒரு காரியமாக இருக்குது. சொல்லி இவ்வளவு நாள் ஆச்சே, சரி, நாளாகும் போது மறுபடியும் வந்து நான் வந்து இந்த எழுப்புதல் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு வந்து எரிச்சல் வருது. எவ்வளவு நாள் தான் இதே சொல்லிட்டு இருப்பீங்க? அப்ப 40 வருஷம் வரும்போது இல்ல நம்ம கானானுக்கு இந்த சீக்கிரம் போயிடலாம்னு சொல்லும்போது எத்தனை வருஷம் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த எரிச்சலும் ஒரு கோபமும் வந்து வர ஆரம்பிக்குது. அது இயற்கை தான். ஆனா இதை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா, இது வந்து யதார்த்தமாய் நடந்த ஒரு காரியம் அல்ல, இது தேவனுடைய பிளான். அது அப்படிங்கும் போது அது கண்டிப்பா நடந்துதான் ஆகும். கரெக்ட். ஒருவேளை அதுக்கு வந்து கர்த்தர் ஏற்படுத்தினவர்கள் சரியில்லைன்னா கர்த்தர் அதற்கு மாற்று மனிதர்களையாவது வைப்பார் ஒழிய திட்டத்தை மாறாது. மாறுவாங்க. ஆமா, திட்டம் மாறாது. அப்ப இந்த மாதிரி காரியங்களால தான் இவங்களுக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கை குறைவு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எழுப்புதல் பற்றி சொல்லப்பட்ட காலங்களில் இருந்ததை விட சபைகளுடைய நிலை இப்போ வந்து ரொம்ப மோசமாயிட்டே போகுது. ஆக்சுவலி இருக்கிற நிலைமை வந்து மேலே போகணும். ஆமாம், இப்போ கீழே போகிற மாதிரி இருக்கு. அப்படித்தானே இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 2014-13 எல்லாம் இந்த திட்டங்கள் வந்து கொண்டு வந்துட்டாச்சு. அதை பற்றி எல்லா இடங்களையும் வந்து சொல்கிறோம், ஜனங்கள் வந்து திரளா பண்ணுறாங்க. அப்போ இப்போ இருக்கிற மாதிரி இந்த ஆராதனையில ஒரு புது கலாச்சாரமோ அல்லது எதையாவது இது பண்றதோ அதெல்லாம் இல்ல. இந்த நாள் ஆக பாத்தீங்கன்னா சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைகள், என்வைரன்மெண்ட், அது டிஃப்ரெண்டா மாறிக்கிட்டே வருது. ஒரு பக்கத்துல நடக்க வேண்டியது நடக்கிறதுல காலதாமதமாகுது, இன்னொரு பக்கத்துல ஏற்கனவே இருந்தது ரொம்ப பலவீனமாயிட்டே போகுது. அப்ப இப்படியெல்லாம் இருந்தா எப்படி எழுப்புதல் வரும் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் சந்தேகம் வரும்போது அவங்களுடைய சந்தேகம் நேரம் எங்க திரும்புதுன்னா, அந்த எழுப்புதல்ங்கிறதே உண்மைதானா அல்லது இது யாரோ சும்மா வந்து கட்டுக்கதைகள் கட்டி அதை வச்சு நம்மளை ஏமாற்றி நம்மகிட்ட இருந்து ஏதோ ஒரு தற்பொழிவை பெறதுக்காக செய்யறாங்களா அப்படிங்கிற ஒரு காரியமும் அவர்களுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, இதுல நான் இன்னொரு விஷயத்தையும் கேட்க விரும்புறேன். இப்போ வந்து சபைகள் மத்தியில எழுப்புதல்னு சொல்லும் போது சபைகள் மத்தியில முதல்ல வந்து ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகம் இருந்தது, எப்போ வரும் நம்ம அவளை பார்த்துட்டு இருந்தோம். நாட்கள் போக அது குறையுது. இது நம்ம கிறிஸ்டியன் சர்க்கிள் இல்லாமல் வெளியே தேசத்துலேயுமே வந்து எழுப்புதல் வர்றதுக்கு வந்தால் அதை யோசிப்பாங்களான்ற அளவுக்கு வந்து தேசம் வந்து இல்லை. அந்த அளவுக்கு கன்ஃபியூஷனும் கேயாசுமா பிரச்சனைகளும் போராட்டமாக தான் இருக்குது. அப்படின்னு இருக்கும் போது வந்து கிறிஸ்டியன் சைடில் இந்த ஆவிக்குரிய வட்டாரங்களையும் அது சரியாக வர்ற மாதிரி தெரியல.
ஒரு துர்செய்தி தான் இருக்கு. வெளியே போய் பார்த்தாலும் நம்ம தேசத்துலையும் இப்படி தானே இருக்கு அப்படின்ற மாதிரி ஜனங்களுக்கு எண்ணங்கள் வர வாய்ப்பு. அது எழுப்புதலுக்கு எதிரான காரியங்கள் வந்து நம்ம சுற்றி இருக்கிற தேசத்திலையும் நடக்குது சொல்லு. அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் அப்படி தோணுது? இது ஒரு விஷயம். தேசத்துல சொல்றீங்க. நம்ம தேசத்துல வந்து இப்போ உலக அளவுலுமே இங்க மட்டும் இல்லாம உலக அளவுலுமே எல்லா இடங்கள்லயுமே வந்து ஒரு அரசியல்ல ஒரு நிலையற்ற தன்மை வருது. ஜனங்கள் மத்தியில வந்து குழப்பம். ரெண்டாவது பிசினஸ் அல்லது வந்து ஒரு வேலைன்னு பார்த்தா வேலை இழப்பு. அதாவது அவங்க அன்றாடம் அவங்க வாழ்றதுக்கே ஒரு பெரிய தடுமாற்றமா இருக்கு. இன்னைக்கு வேலை இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை சொல்லணும்னா இந்தியாவை பொறுத்தவரை நிறைய விஷயம் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பிசினஸ்ல இந்த ஜிஎஸ்டி இந்த மாதிரி வரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தா டிமானிட்டேஷன். இப்போ அடுத்தடுத்துக்கு நிறைய குழப்பங்கள், ஜாப் லாஸ், இப்படி நிறைய அரசியல்லையுமே வந்து ஒரு நிலையற்ற தன்மை, புதுசா போடக்கூடிய திட்டங்கள். அதாவது ஒரே வரியில சொன்னா மக்களுக்கு இது ஃபேவரபிளா இருக்கா அப்படின்றதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. நான் ஏன் வந்து தேசத்துல எதிர்மறையான காரியங்கள் நடக்குது அப்படின்னு உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா, நீங்க எந்தெந்த காரியத்தெல்லாம் எழுப்புதலுக்கு எதிர்மறை அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க, அல்லது ஜனங்களுடைய நினைப்பை நீங்க பிரதிபலிக்கிறீங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்து கேட்டேன். கண்டிப்பா. அப்போ வந்து ஜனங்கள் நடுவில், கிறிஸ்தவர்கள் நடுவில், ஊழியர்கள் நடுவில் இந்த எழுப்புதலுக்கு கர்த்தர் வந்து பயன்படுத்த போறேன் அப்படின்னு வந்து சிலரை வந்து ஒரு கீ பர்சனா தெரிஞ்சவங்க நடுவுலையுமே கூட எழுப்புதலை குறித்து வேற ஒரு தவறான ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டா, தேசம் சுபிட்சமான நிலைமையில் இருக்கும்போது தான் எழுப்புதல் வரும் நினைக்கிறாங்க. அப்போ வந்து அரசியல் கட்சிகள் நமக்கு ஃபேவரா இருக்கணும், பொருளாதாரம் நமக்கு ஃபேவரா இருக்கணும், வந்து எல்லாருக்கும் நம்ம எல்லா இதுவும் கிடைக்கணும், அந்த மாதிரி சூழ்நிலை தான் எழுப்புதல் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னால 2 எழுப்புதல்கள் வந்திருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்த எழுப்புதலும் புதிய ஏற்பாட்டு ரெண்டுமே நல்ல சூழ்நிலையில வரல, போராட்டம் தான். ஆமா, அவங்க வந்து தேசத்தை விட்டு கிளம்புன்னு நினைக்கிறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ அறவயிறு கால்வயிருக்கு கஞ்சி கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க கூட அதை அப்படி எதிர்மறையா மாத்தி செங்கல் அறுக்கிறதுக்கு பிரச்சனை உண்டாக்கி வேலைப்பழுவு அதிகப்படுத்துறாங்க, வேலைப்பழுவு அதிகமாக்கி இவனை நினைக்க விடக்கூடாதுன்னு சொல்லி, அப்ப அந்த எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால சூழ்நிலைகள் வந்து ரொம்ப கடினமா தான் மாறிக்கொண்டே வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜா வந்து இவங்களை எதிர்க்கிறதும், இவங்க வந்து ராஜாவுக்கு எதிராக வந்து தேவனுடைய வல்லமையை காட்டுறதும். அப்ப அந்த நேரத்துல ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. பக்கத்துல இருந்தவங்களாம் ஒன்னால தான் எங்களுக்கு வந்து குடிக்க தண்ணி கிடைக்கலம்பா, இது வரன்னு சொல்லிட்டு அப்ப இவங்களை வந்து போட்டு அடிப்பாங்க, உதைப்பாங்க, என்னமோ நடந்திருக்கும் கண்டிப்பா. அப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்த போதுதான் இவங்க வந்து அங்கிருந்து புறப்பட நேரிட்டது அவ்வளவு பேர். புதிய ஏற்பாட்டு காலத்துல வரும்போது, எழுப்புதல் வரும்போது நம்ம வந்து எழுப்புதல் வர்றதை தான் பார்க்குறோம். அந்த சூழ்நிலை என்வைரன்மெண்ட் என்னன்னு பாருங்க. அப்ப கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தேவாலயமும் தேவாலயத்தில் இருக்கிற பிரமுகர்களும் இருந்தாங்க. ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், அவங்க தான் இயேசு சிலுவையிலே அறைஞ்சாங்க. அப்ப இப்ப கிறிஸ்தவர் அப்படின்னு வெளியே சொல்லாலே அடித்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழ்நிலை எல்லாம் அவங்க இருந்தாங்க. அந்த சூழ்நிலை தான் அங்கே எழுப்புதல் வந்தது. ஆனா இப்ப இந்த கடைசி கால எழுப்புதல மாத்திரம் ஏன் எல்லாம் சரியா இருந்தா தான் எழுப்புதல் வரும்னு ஏன் நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எந்த எழுப்புதலும் அப்படி வந்ததா சொல்லப்படல. அதுக்கு முன்னால வந்து ஆட்சி மாற்ற வரணுங்கிறாங்க. ஆட்சி மாற்ற வரணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். வந்து தேசத்துல இருக்கிற அந்த குறைபாடுகள், பஞ்சம், கலவரங்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக விதிக்கப்படுற கட்டுப்பாடுகள், இதெல்லாம் வந்து வரும்போது அப்ப எழுப்புதல் எப்படி வரும்னு யோசிக்கிறோம். ஏன் வராது? எந்த எழுப்புதலுமே சுபிட்சமா இருந்த காலத்துல வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து வரலையே, வேதத்திலே ஆதாரமே கிடையாது, ரெஃபரன்ஸ் இல்ல. அப்புறம் எப்படி நீங்க அதை நம்புறீங்க அப்படின்னா இது ஒரு மாய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நமக்கு வந்ததுனால தேசத்துல உண்டாகிற ஒவ்வொரு காரியமே உங்கள் நம்பிக்கைய எழுப்புதல்ல இருந்து உங்களை பின்மாற வைக்குது. அது ஒரு முக்கியமான காரியம். கண்டிப்பா கண்டிப்பா. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியை முடிக்கக்கூடிய நேரம் வர்றதுனால நீங்க இந்த வேலை பள்ளுன்னு சொல்லும் போது பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி வந்து 8 மணி நேரம் 14 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆனா மாதிரி இப்பவுமே பாருங்க பல கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி சொல்றாங்க 8 மணி நேரம் நீங்க 14 மணி நேரம் வேலை பார்க்கணும், அந்த லெவல்ல கொண்டு வந்து அவங்க சொல்லலாம்னா கூட நமக்கு வேலை பார்க்க தயாரா இருக்கும். தயாரா என்னன்னு கேட்டா இப்ப நம்ம வாங்குற சம்பளத்துல நமக்கு வந்து 1/3 தான் நமக்கு வருது. நீங்க 30,000 ரூபாய் வாங்குனீங்கன்னா 10,000 தான் வரும். அதெல்லாம் வரி போயிடும். அப்ப நீங்க வந்து 30,000க்கு செலவழிக்கன்னா 3 மடங்கு இப்ப வேலை செய்யணும் முடியும். அதனால தான் நிறைய பேர் வந்து 2-3 வேலை பார்க்கறவங்களா இருக்கிறாங்க, டைம் இல்லாம இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு இது வருது, வேலை பழுன்னு வருது. கண்டிப்பா. இப்ப இந்த எழுப்புதலை குறித்து நம்ம லைட்டா பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் பேச வேண்டிய விஷயம் வந்து இதுல நிறைய இருக்கு. நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் கண்டிப்பா 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 பிரைஸ் தி லார்ட்.
சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.